இதை காட்டில் என்ன பண்ணிவிட்டாங்க, அந்த ஹீரோயின் ஜெனிலியா பக்கத்தில் ஒரு பொண்ணு ஸ்ருதின்னு நினைக்கிறேன், அது ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரெண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பாங்க. அதை மட்டும் ரவுண்ட் பண்ணி இதை விட்டுட்டு இதை பாருங்கடான்னு சொல்லி அதை வைரல் ஆக்கி விட்டாங்க சோஷியல் மீடியாவில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கடைசியில் அவங்கள நான் தாண்டா அந்த பையன் அவங்களே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் எதை தான் நோட் பண்ணுறாங்கன்னு தெரியல. கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், யாராவது பொண்ணு அழகா அப்படி திரும்பி பார்த்தா அதை மட்டும் ஜூம் பண்ணி அதை எடுத்து போட்டுறாங்க. அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஃபாலோவர்ஸ் எகிருது. இப்போ இதை ஒன்று புதுசு ஆரம்பிச்சிருக்காங்க. ரோட்ல யார் நடந்து போக முடியல, எங்க கேமரா வச்சிருக்காங்க, யாரை எடுக்கிறாங்கன்னு தெரியல. பசங்களாம் சட்டை கழிட்டு சுத்துறாங்க, ஒரு பையனை வந்து பார்க்க மாட்டீங்க, அது பொம்பளை பிள்ளைனா பார்த்து ஃபாலோவர் சேர்த்து விட்டுறீங்க. அந்த மாதிரி தான் இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துல ஒரு பின்னாடி இருந்த ஒரு ஹீரோ ஒரு கேரக்டர் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டை அதை ஜூம் பண்ணி அதை சோசியல் மீடியாவில் வைரல் ஆக்கி அவங்க படத்தில் நடிச்சதே மறந்த அந்த லேடி வந்து வீடியோ போறக்குள்ள ஆகிப்போச்சு. அந்த மாதிரி எதை வைரல் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. திருப்பி அவங்களாம் கூட அப்படியே தான் இருக்கீங்க, அந்த வீடியோ போட்டப்பறம் அதுக்கு பிறகு ஒரு வைரல் பண்றாங்க, நீங்க ஒன்றும் அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு அது ஒரு குரூப் கிளப்பி விட்டுருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த சச்சின் படத்தை பத்தின ஒரு பக்கம் மீம் போது, ஒரு பக்கமும் அந்த ஹீரோயின் ஃப்ரெண்ட் அடிச்சவங்களை பத்தின அது ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. அந்த டைரக்டருக்கு உண்மையிலேயே பெரிய ஹாப்பி, இத்தனை வருஷம் கழிச்சு தன்னை கொண்டாடுறாங்க